இங்க ஒரு கோடீஸ்வருக்கு இறுதி சடங்கு நடக்குது. ஆனா அங்க வந்திருக்கிற அவரோட பசங்க அவருக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படாம எப்படா வீட்டுக்கு போலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு லக்ஸரி கார் வந்து நிக்குது. உள்ள இருந்து அவரோட பேரன் இறங்கி வரான். அவனை பார்த்தா இறுதி சடங்கு வந்த மாதிரியே தெரியல. ஏதோ பப்புக்கு போறவனாட்ட ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவரை அடக்கம் பண்றாங்க. இப்படி விருப்பமே இல்லாம எதுக்காக வந்திருக்காங்கன்னா அவரோட கோடிக்கணக்கான சொத்தை யாருக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா லாயர் உயில படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒருத்தருக்கு ஒரு நயா பைசா கூட எழுதி வைக்காம போயிருக்காரு. அதை கேட்டதும் வந்த எல்லாரும் ஏமாந்து போய் கண்ணாப்பின்னு திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அவரோட பேரன் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கும் சொத்து கிடைக்கலன்னு சொல்லி கிளம்ப சொல்றாங்க. அவனும் இது எல்லாத்தையும் ஆல்ரெடி எதிர்பார்த்ததுதான். சோ அவனும் அவங்க கூடவே கிளம்பிடுறான். அப்பதான் லாயர் அவனை மட்டும் தனியா கூப்பிடுறாரு. என்னன்னு போய் பார்த்தா இவனோட தாத்தா இவனுக்கு மட்டும் தனியா ஒரு வீடியோ டேப்பை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுல குடும்பம் அவர் மேல பாசம் இல்லாம இருக்கிறதுக்கு அவர்தான் ஒரு முக்கியமான காரணம்னு அவரோட தப்பா அவரே ஒத்துக்கிறாரு. ஆனா நீ அப்படி இருக்க கூடாது. சோ உனக்குன்னு சில கிஃப்ட் வச்சிருக்கேன். அது உன்னால காசை கொடுத்து எங்கேயுமே வாங்க முடியாதுன்னு சொல்றாரு. என்னடான்னு பார்த்தா கஷ்டப்பட்டு காசை சம்பாதிக்கிறது எப்படி, உண்மையான மனுஷங்களை சம்பாதிக்கிறது எப்படின்னு ஏகப்பட்ட டெஸ்ட் வைக்கிறாரு. அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்தாதான் சொத்துன்னு சொல்லிடுறாரு. இவனு சொத்துக்காக ஆரம்பத்துல செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனா போக போக அவன் அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடறான். அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா கண்ணாப்பின்னு செலவு பண்ணிட்டு இருந்தவன் காசு இல்லாமலும் வாழ முடியும்னு பழகிடுறான். அதுக்கப்புறம் தான் அவரோட கோடிக்கணக்கான சொத்தை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை வச்சு அவன் சின்ன பசங்களுக்குன்னு தனியா ஒரு இலவசமா ஹாஸ்பிட்டலே கட்டி கொடுத்துறான்.